வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. நீளமா நறுக்குன 3 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு கெட்டியாகறதுக்காக 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதுல பொடியா நறுக்குன கேரட் பீன்ஸ், சுடுதண்ணில ஊற வச்சு நல்லா புளிஞ்சு வச்சிருக்க சோயா, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல கிரேவிக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டுருங்க. இப்ப பாருங்க, காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், 10 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ இத கிரேவில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டா கிரேவிய ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிருங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் கிரேவி ரெடி. சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த கிரேவி சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.